الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக என்று போற்றி புகழ்ந்தன் பின்னால் அவனுடைய அன்பும் சாந்தியும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும் யாரெல்லாம் இந்த இஸ்லாம் பரவுவதற்காக உறுதுணையாக இருந்தார்களோ அந்த மூமின்கள் முஸ்லிம்கள் மீதும் அதே மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைப்பதற்கு துணை இருந்தவர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய பெற்றோர் உங்களுடைய பெற்றோர் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று வேண்டிக் கொண்ட பின்னால் வாராந்தம் நடைபெறுகிற பெண்களுக்கான மார்க்க பயான் நிகழ்ச்சிகளே இன்றைய தினம் மறுக்கப்படும் அவகாச நேரம் என்கிற தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய அல்லாஹுடைய நாடிகளே, ஈமானிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, மறுக்கப்படுகிற சந்தர்ப்பம் என்பது அவகாசம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் ஏதாவது ஒரு செயல்பாடை அடைய நினைக்கிற போது அல்லது ஒரு செய்தியை அடைந்து கொள்கிற முயற்சிகளில் ஈடுபடுகிற போது அந்த முயற்சியில் அவன் தோல்வி அடையும் போது ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். அந்த மனிதனுக்கு அது தோல்வியாக இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் மறுமுறை நான் முயற்சி செய்து கொண்டால் அதை அடைந்து கொள்வேன் என்கிற இந்த எண்ணப்பாடு என்ன செய்யும்? ஒரு மனிதனுக்கு ஒரு முயற்சி வெற்றி அளிக்காத போதும், ஒரு முயற்சி அவனுடைய தேடல் கிடைக்காத போது மறுமுறை கிடைக்கலாம் என்று அவன் ஆசைப்படுவான். ஆனால் இந்த ஆசை என்பது, இந்த அவகாசம் என்பது, இந்த தவணை என்பது அது ஒரு முறை மாத்திரம்தான் வழங்கப்படும். அந்த தவணை மீள அவனுக்கு வழங்கப்பட மாட்டாது. அப்போ இப்படியான சந்தர்ப்பங்களை நீங்கள் பார்த்தால், உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான உடல் பாகத்தில் உள்ள பகுதிகளை எடுத்து பார்த்தால், ஒரு கிட்னி அவனுக்கு பாதிப்பு உள்ளாகிவிட்டதென்றால் அதே போன்ற ஒரு கிட்னியை மீள அவன் பெற முடியாது. தன்னுடைய இயல்பில் பிறப்பில் இருந்த கிட்னி என்ன வேலை செய்ததோ, எதுவெல்லாம் அந்த கிட்னியை வைத்து அவன் சரிமாரியாக வேலை செய்தானோ அதை அவனால் வேறொரு கிட்னியை பூட்டியதன் பின்னால், பொருத்தியதற்கு பின்னால் அது செய்ய முடியாது. ஒருவனுக்கு கண் பார்வை இழந்து விட்டான் என்றால் மீண்டும் பழையபடி புதிய கண்ணை பூட்டிய பின்னாடி அவனுக்கு அதே போன்ற பார்வை அவனுக்கு கிடைக்காது. உடலில் ஏதாவது அங்கவீனம் ஏற்பட்டு விட்டால் அந்த அங்கவீனத்தில் இருக்கிற குறைபாடை நிவர்த்தி செய்தாலும் இயல்பாக இருந்த வாழ்க்கை அவனால் வாழ முடியாது. அப்போ இப்படியான தருணங்கள் அவனுக்கு அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. இப்படியான தருணங்கள் நிரந்தரமான வாழ்க்கையினுடைய, அதாவது அவன் ஏற்கனவே இருந்த முன்னைய வாழ்க்கையின் அவகாசத்தை கொடுக்காவிட்டாலும் ஏதோ தற்காலிகமாக அவனுடைய மனதுக்கு உள திருப்தி அடைகிற ஒரு வாழ்வை அது அளிக்கும். அப்போ நிரந்தர தீர்வு கிடைக்காவிட்டாலும் சந்தர்ப்ப தீர்வை இதுவும் என்ன செய்ய நமக்கு தரும். ஆனால் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும், அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கிற இந்த அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு மேலால் எந்த ஒரு சந்தர்ப்பமும் வழங்கப்பட மாட்டாது. அப்போ அல்லாஹ் என்பவன் சந்தர்ப்பம் என்பது, இந்த உலகில் ஒரு மனிதன் பாவங்கள் செய்து தவறுகள் செய்து திருந்தி அல்லாஹ்விடம் தௌபா கேட்டு மீண்டும் அவன் பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு அல்லாஹ் தன்னுடைய அடியானுகிற உரிமையை அல்லாஹ் வழங்குகிறான். ஆனால் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, ஆனால் இந்த சந்தர்ப்பம் வருகிற வரைக்கும் உங்களுக்கான அவகாசங்களை அல்லாஹ், சந்தர்ப்பங்களை மீள மீள அல்லாஹ் தந்து கொண்டிருப்பான். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் நழுவ விட்டால், சந்தர்ப்பங்களை சரியாக முறையாக பயன்படுத்த தவறிவிட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அதன் பின்னால் கேள்விக்குறியாக மாறிவிடும். அல்லாஹ் அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அடியார்களே, அல்லாஹ் பயந்தவர்களே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீங்க. உங்களுடைய அஜலை நீங்கள் முடிக்கிற போது, மரண தருவாயை நீங்கள் அடைகிற பொழுது, அந்த மரண நேரத்தில் நீங்கள் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட, அல்லாஹுவை நீங்கள் முழுமையாக பொருந்தி கொண்ட அடியானாகவே தவிர உங்களுடைய இறுதி முடிவை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஏன் அல்லாஹு தஆலா பேசுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று பேசுகிறான். ஈமான் கொண்டவர்களே,
என்னை அஞ்சி கொண்டவர்களே என்று அல்லாஹ் தன்னை நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ் இப்படி பேசுகிறான். அப்போ அல்லாஹ்வை நம்பினவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார் நன்மாராய செய்தின்னு கேட்டால், என்னை நம்பினவர்களே உங்கள் மரண நேரத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக இபாதத்தோடும் ஈமானோடும் அடைகிறவர்களாக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நன்மாராயம் சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடிகளே, இந்த உலகத்தில் ஏன் சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது, ஏன் மனிதனுக்கு அவகாசம் என்றால், இந்த உலகில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வானாக இருந்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வனாக இருந்தால், இந்த உலகத்தில் அவன் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த வழிமுறையில் நடப்பானாக இருந்தால் அவனுக்கு இந்த அவகாசம் தேவைப்படாது. அவன் அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டிய தேவை கிடையாது. அவன் அல்லாஹ்விடம் அந்த நேரத்தில் திண்டாட வேண்டிய, பயப்பட வேண்டிய, திடுக்கிட வேண்டிய அந்த தருணங்களை பார்த்து முகமெல்லாம் கருத்து வேர்த்து வடிகிற நிலைக்கு அவன் ஆளாக வேண்டிய தேவை இருக்காது. யார்? அல்லாஹுவை பயந்து நடந்த அடியானுக்கு இது எதுவுமே தேவைப்படாது. அல்லாஹுடைய அழைப்பு வந்துவிட்டால், அல்லாஹுடைய அஜலுடைய முடிவை அவன் அடைந்து கொள்கிற போது அவன் அதை திருப்திகரமாக அடைந்து கொள்வான். அதை அவன் அல்லாஹுக்கு தன்னை கட்டுப்பட்ட அடியானாக வாழ்கிற போது, அந்த தருணம் அடைகிற போது, யா அல்லாஹ் என்னை இப்போதே நீ எடுத்துக்கொள் என்ற அவன் சந்தோஷத்தோடு அந்த அழைப்பை, அந்த சந்தர்ப்பத்தை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான். இது அல்லாத இரண்டாவது வகை, இந்த உலகத்தில் பாவியாக, அல்லாஹ்வுக்கு மாற்றமான துரோகிகளாக, வரம்பு மீறியவர்களாக, எல்லை மீறியவர்களாக, அத்துமீறியவர்களாக வாழ்ந்த அடியானுக்குத்தான் இந்த அவகாசம் என்கிற ஒரு சந்தர்ப்பம் தேவைப்படுகிறது. இந்த சந்தர்ப்பம் எப்போ அவனுக்கு புரிதலை உண்டாக்கும் என்று கேட்டால், அவனுடைய அஜலை அல்லாஹ் நெருக்குகிற போது, அல்லாஹ் தஆலா இந்த அடியானுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுருக்கி, இந்த வாழ்க்கை என்பது உலகத்தை விட்டு போகிற அந்த தருணத்தில் அவன் தன்னுடைய வாழ்நாளை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பான். தன்னுடைய நாட்களை தான் கழித்த இபாதத்துகளா அல்லது உலக மோகங்களா, தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதையெல்லாம் இந்த அடியான் என்ன செய்வான், அல்லாஹ்விடம் அந்த நேரத்தில் சிந்தனைக்கு அவனுக்கு கொண்டு வருகிற போது மட்டும்தான் அந்த அடியான் அல்லாஹ்விடம் தன்னுடைய நிலையை பற்றி அச்சப்பட ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டாலும், நபிகளாருடைய எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டாலும், சஹாபாக்களுடைய தியாக உணர்வுகள் சொல்லப்பட்டாலும், நரகத்தின் கொடுமைகள் சொல்லப்பட்டாலும், மறுமையின் மோசமான தருணங்களை நினைவு கூறப்பட்டாலும், நினைவுக்கு வராத இபாதத்தினுடைய செயல்பாடு, எண்ணத்துக்கு வராத, அதை கணக்கெடுக்காத அடியான் தன்னுடைய அஜலை அல்லாஹ் நெருக்குகிற போது அவன் அந்த தருணங்களின், அந்த சந்தர்ப்பத்தின் வெளிவபலை, அந்த சந்தர்ப்பம் எந்த அளவுக்கு அது முக்கியமானது தருணம் என்பதை அவன் உணர ஆரம்பிப்பான். அப்போ இந்த உணர்வை அவன் உணர்கிற போதுதான் தான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த உலகத்துக்குரியதாக மாறிவிட்டதே, இந்த உலக வாழ்க்கைக்காக நான் என்னுடைய ஆயுளை செலவழித்து விட்டேனே, இதற்கு பின்னால் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்க போவது கிடையாது என்கிற அந்த தருணத்தை அடையும் போது மனிதனுக்கு சந்தர்ப்பம் தேவைப்படுகிறது. அவன் வாழ்ந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க அவனுக்கு அவகாசம் தேவைப்படுகிறது என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹாக்கு முத்தகாசூர் ஹத்தா ஜூர்துமுல் மகாபிர். அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான், இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களையும் சந்தோஷங்களையும் மகிமைகளையும் நாங்கள் உணர்ந்து இந்த உலகத்துக்கு அடிமையாக இருக்கிற இந்த சந்தோஷகரமான வாழ்க்கை தான் நிரந்தரம் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழுகிற காலம் என்பதே மரணம் வருகிற வரைக்கும் நல்லா பேசுகிறான். கபுரை ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நானும் நீங்களும் கபுரை மண்ணறையை சந்திக்கிற வரைக்கும் இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று புரிந்து கொள்வோம். இந்த உலகத்தை விட வேறு உலகம் தேவையா என்று உணர்வோம். இதை போல சந்தோஷம் வேறு இருக்கான்னு நினைவோம். எந்த மகள், என்னுடைய குடும்பம், என்ற உறவுகள் இப்படி இருப்பதை விட வேறு என்ன எனக்கு வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த உலகத்தின் மோகங்கள் எம்மை மறுமையை மறக்கடிக்கும் என்று அல்லாஹ் பேசிட்டு, அந்த எல்லா உலக மோகங்களும் உலகினுடைய அத்துணை செயல்பாடுகளும் எதுவரைக்கும் என்னையும் உங்களையும் ஆக்கிரமிப்பு செய்யும் என்றால் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபுரை மண்ணறையை நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் இந்த மோகமும் ஆசையும் உணர்வும் என்னையும் உங்களை முட்டு வைக்காது என்பதை அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரிய அல்லாஹுடைய நடுகளே, இந்த மனிதனுடைய சந்தர்ப்பம் இந்த உலகத்தில் வாழுகிற போது தொழுகை, இபாதத், துஆக்கள், அதுக்கார்கள், தஸ்பீகள் செய்யுங்கள் என்று சொன்னாலும்
அதை செய்யாமல் மறுத்து வாழ்ந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவனுடைய ஆயுட்காலங்களை, ஆரோக்கியத்தை, கண் பார்வையை, நாவு புலனை, செவிப்புலனை, உடல் ஆரோக்கியங்களை, உடல் வலிமைகளை, கௌரவங்களை, கண்ணியங்களை, பொருளாதாரங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து அந்த மனிதன் உலகத்தில் சரியாக வாழ மறுத்த மனிதனுடைய அந்த அவகாசத்தை அவன் அல்லாஹ்விடம் கேட்கிற தருணத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். நம்ம ஒவ்வொருவரும் கேட்கிற போது, ஒரு குற்றம் செய்து அந்த குற்றத்துக்குரிய தண்டனை எடுக்கிற போது, நான் மறுமுறை செய்ய மாட்டேன், அவகாசம் தாங்க, மன்னிச்சுக்கோங்கோ என்று நம்ம கேட்கலாம். ஆனால் அல்லாஹ்விடம் இந்த தருணத்தை நானும் நீங்களும் அடைந்து விட்டால் அதற்கு பின்னால் எவ்வளவுதான் நாங்கள் கெஞ்சினாலும், எவ்வளவுதான் மன்றாடினாலும், அல்லாஹ் அல்லாஹ் என்று கையேந்தி அழுது புலம்பினாலும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவகாசம் தரமாட்டான். அதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த வாய்ப்பு தராத ஒரு சந்தர்ப்பம் என்னவா இருக்கும்? இந்த உலகத்தில் எதை நினைச்சாலும் யாருக்கிட்டையாவது வாங்கிடலாம், எப்படியாவது செஞ்சிடலாம்டா அல்லாஹ் சொல்லுகிற சந்தர்ப்பம் என்னவா இருக்கும்? உங்களுக்கு இதுக்கு பிறகு சந்தர்ப்பமே கிடையாது, எவ்வளவுதான் கெஞ்சினால் தரமாட்டோம் என்று சொல்லுகிற சந்தர்ப்பம் என்னவா இருக்கும்? அல்லாஹ் எப்படி பேசுகிறான்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம், அவங்களுக்கு தொண்டை குழியை உயிர் அடைகிற போது, தொண்டை குழியை உயிர் அடைகிற போது, அதாவது மரண தருவையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒரு மனிதனுடைய ஆயுளில் வருகிற நோயை பற்றி அல்லாஹ் பேசலை, அவனுடைய ஏற்படுகிற இடையூறுகளை பற்றி அல்லாஹ் பேசலை. அல்லாஹ் எங்கே அல்லாஹ் அவகாசம் தரமாட்டான்னு கேட்டால், அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைகிற போது அவன் கேட்கிற எந்த ஒரு அவகாசத்தையும் அல்லாஹ் வழங்க மாட்டான். அப்போ அது வரைக்கும் அல்லாஹ் அவகாசம் வழங்குறான். பாவம் செய்கிறியா, தௌபா செஞ்சால் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். தவறு செய்கிறியா, திருந்தினா அல்லாஹ் அவனை மூமினாக ஏற்றுக்கொள்கிறான். தொழுகையை தவறுதலாக விட்டுட்டியா, அதை நினைத்து நீ அல்லாஹ்விடம் கண்கலங்கி தௌபா கேட்டால் அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுகிறான். தொழுகை ஏதோ ஒரு விதத்தில் பராமுகமாகிவிட்டதா, மறுத்தொழுகையில் அதை பூர்த்தி செய்து கொள்ள சந்தர்ப்பம் வழங்குகிறான். இப்படி எல்லா விடயங்களிலும் அல்லாஹு தாலா நமக்கு சந்தர்ப்பங்களை மீள மீள திரும்ப திரும்ப அல்லாஹ் தருகிற அல்லாஹு தாலா இந்த சந்தர்ப்பங்கள் எதுவும் உங்களுக்கு மீள வழங்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிற, நம்மை அல்லாஹ் நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற ஒரு தருணமாக அல்லாஹ் எதை குறிப்பிடுறான்னு கேட்டால், நம்முடைய தொண்டை குழியில் மரணம் வருகிற போது, அப்போ நம்ம மரணத்தை அடைகிற போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நானும் நீங்களும் மௌத்தா போகிறோம் என்று நினைக்கும் போது மட்டும்தான், ஆஹா என்னுடைய அஜலினுடைய வாழ்க்கை இப்படி மோசமாக போயிட்டே, நான் இப்படி ஆயிட்டேனே என்று நானும் நீங்களும் அந்த இடத்தில் சஞ்சலப்படுகிற, அவதிப்படுகிற, என்னுடைய வாழ்க்கையை நினைத்து நான் மனம் வருந்துகிற அந்த தருணத்தை, அந்த நேரத்தில் உள்ளம் சுயமாக செயல்பட ஆரம்பிக்கும். மனிதன் தன்னையே உணர்கிற தருணமாக அவன் அந்த சந்தர்ப்பத்தை அமைக்கிற காலத்தை அல்லாஹ் சொல்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை அவன் அடைந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே போல் அல்லாஹ் பேசுகிறான். இது 56வது அத்தியாயம் 83வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். 23வது அத்தியாயம் 99லிருந்து 102 103 வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐ யஅதி அஹதகுமுல் மௌத். அல்லாஹ் பேசுகிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், பிறருக்கு கொடுத்து உதவுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். மின் கப்லி ஐ யஅதி, உங்களுக்கு வர முன்னாடி, உங்களுக்கு ஒரு விடயம் ஏற்படுவதற்கு முன்னால் என்று பேசிட்டு, அஹதகுமுல் மௌத், அது எதுன்னு கேட்டால் மவுத்து வர்றதுக்கு முன்னாடி. அப்போ எனக்கும் உங்களுக்கும் உலக முடிவு நாளை நாங்கள் அடைகிற போது, உலகத்தை விட்டு நானும் நீங்களும் பிரிய போகிற அந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் அடைவதற்கு முன்னால் நானும் நீங்களும் எமக்கு அல்லாஹ் தந்ததிலிருந்து, அல்லாஹ் அருள் செய்ததிலிருந்து, அல்லாஹுடைய நிஅமத்துகளிலிருந்து நாங்கள் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வற்புறுத்துகிறான். இதற்கு முன்னால் நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால். அப்போ மரணம் வருவதற்கு முன்னால் எமக்கு எல்லா காலங்களும் நீண்டதாக இருக்கும், அவகாசங்கள் திறந்திருக்கும், வரையறை இருக்காது, முடிச்சுகள் போடப்படாது, கதவுகள் மூடப்படாது, எல்லா கதவுகளும் நமக்காக திறக்கப்பட்டிருக்கும். நாங்கள் அதனூடாக கதவுகளை சரியான கதவுகளால் நாங்கள் நுழைந்து கொள்ளாவிட்டால் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் பேசும்போது மேலொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். 23வது அத்தியாயம் அல்லாஹு தாலா 99 முன்னாடி கூறிய வசனம், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக, அதாவது நல்ல விடயங்களில் அல்லாஹ்வுக்காக கொடுங்கள் என்று சொல்லுகிற வசனத்தை பொறுத்த வரைக்கும் 63வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் இதை பேசுகிறான். அப்போ 23வது அத்தியாயம் 99வது வசனத்தில் அல்லாஹ் பேசும்போது, ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊனி, ஒரு மனிதனுக்கு மௌத்து வந்துட்டுன்னு கேட்டால்,
அவன் அல்லாஹ்விடம் கேட்கிற அவகாசம் என்னன்னு கேட்டு அல்லாஹ் சொல்லும்போது அவன் தன்னை உலகுக்கு மீள அனுப்புமாறு கேட்கிறான். அவன் அவகாசம் ஏன் கேட்குறான்னு கேட்டால் மௌத்தா போகிற நேரத்தில் தான் அவகாசம் கேட்குறோம். யா அல்லாஹ், நான் மௌத்தா போகிறேன், என் உயிர் போக போகுது யா அல்லாஹ். இந்த நேரத்தில் மனிதன் அல்லாஹ்விடம் மன்றாடி கூத்தாடி அல்லாஹ்விடம் கேட்கிற இந்த அவகாச நேரத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது இந்த மனிதன் அவகாசம் இந்த மௌத்தா போகிற நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் வானவர்களை பார்க்கிற போது வானவர்களை இருள் சூழ்ந்தவர்களாக பயங்கரமான தோற்றத்திலே அவன் தலைமாட்டில் அமர்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் என்ன செய்கிறானாம், அல்லாஹ்விடம் சந்தர்ப்பம் கேட்கிறான். அப்போ அல்லாஹ்விடம் சந்தர்ப்பம் கேட்கிற அந்த நேரத்தில் அந்த நொடியில் தான் அல்லாஹ்வை பற்றி அவன் உணர்கிறான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி அவன் சிந்திக்கிறான். அந்த நேரத்தில் தான் அவன் அல்லாஹ் தனக்கு அளித்த ரஹ்மத்துகளை பற்றி நினைக்கிறான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தனக்கு அளித்த வாய்ப்புகளை நினைத்து பார்க்கிறான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக என்னவெல்லாம் செய்திருக்க கூடும் என்பதை அவன் சிந்திக்கிறான். என்றால் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய தாய்மார்களே, சகோதரிகளை நினைத்து பாருங்கள். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு முன்னாடி எச்சரிக்கை செய்கிறான். மரண தருவாயில் நீங்கள் கேட்கிற அவகாசம் என்பது உங்களுக்கு அதற்கு முன்னாடி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலங்களை நீங்கள் சரியாக தொகுத்து கொள்ளுங்கள். அதை சரியாக நீங்கள் மாற்றிக்கொள்ள தவறிவிட்டீங்கன்னு கேட்டால் உங்களை நாங்கள் பிடிச்சிக்கொள்வோம். உங்களை நாங்கள் அந்த தருணத்தில் நீங்கள் அவகாசம் கேட்கிற அந்த தருணம், உண்மையாகவே நீங்கள் கேட்க போகிற அந்த தருணத்தில் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி என்பதை அல்லாஹ் பேசுகிறான். அப்போ இந்த தருணம் என்பது அல்லாஹ் யாருக்கும் தரமாட்டான். இதுதான் மறுக்கப்படுகிற தருணம். அப்போ உலகத்தில் வாப்பா கிட்ட கேட்டாலும் கிடைக்கும், ஒரு வாட்டி கேட்டால் கிடைக்காது, 2-3 வாட்டி கேட்டால் கிடைக்கும், கணவனுக்கிட்ட கேட்டால் கிடைக்கும், சகோதரன்கிட்ட கேட்டால் கிடைக்கும், தாய்கிட்ட கேட்டால் கிடைக்கும், சகோதரிகிட்ட கூட கேட்கலாம். தன்னை சூழ உள்ள யாருக்கிட்டையும் என்ன வேண்டாலும் திரும்ப திரும்ப கேட்கலாம். ஏதோ ஒரு வகையில் அது கிடைக்கும். அல்லாஹ்வும் பேசுகிறான், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி தான் வாழ்ந்தாலும் அவன் இந்த மரணத்துக்கு முன்னால் அவன் என்னிடம் பாவ மன்னிப்பு செய்வானாக இருந்தால், இந்த மரணம் வருவதற்கு முன்னால் என்னிடம் அவன் மீளுவானாக இருந்தால் நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன், அவனை நான் மன்னிக்கிறேன், அவனுக்கு நான் என்னுடைய அடியானாக ஏற்றுக்கொள்கிறேன், அவருக்காக அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பதாக அல்லாஹ் பேசுகிறான். எது வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான்? அவனுடைய வாழ்க்கையின் முடிவை அவன் உணர்வதற்கு முன்னால் அவன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாலே தவிர அவனுக்கு ஏனையவைகள் வழங்கப்பட மாட்டாது. அப்போ அல்லாஹ் பேசுகிறார், இந்த எல்லா காலங்களையும் நாங்கள் மீள கொடுத்து 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 மனிதனுக்கு உபதேசங்களை அளித்து நல்லதை கேட்கிற, தீயதை விடுகிற, தவறுகளை விடுகிற, நன்மைகள் பக்கம் ஆர்வமூட்டுகிற எவ்வளவோ செய்திகளை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். கண் முன்னாடி சில மரணங்களை காட்டுகிறோம், சில ஆபத்து நிகழ்வுகளை அவனுக்கு சுட்டி காட்டுகிறோம். எல்லா விடயங்களையும் அவன் கண்கூடாக பார்த்தும் கூட அவன் திருந்தாமல் இந்த உலகத்தில் பாவியாக கண்மூடித்தனமாக வாழ்ந்த ஒருவன் அவனுடைய இறுதி நேரத்தில் அல்லாஹ்வுடைய பிடியில் அவன் சிக்கிக் கொள்கிற போது அவகாசம் கேட்டால் அந்த அவகாசம் அவனுக்கு மறுக்கப்படும். அந்த தருணம் என்னென்றால் அவனுடைய மரண தருவாய் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய அவகாசங்கள் அவனுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவன் மீது இருக்கிறது. பாவம் செய்தாலும் தவறு செய்தாலும் பிழைகள் செய்தாலும் அவன் திருந்தி வர வேண்டும் என்று அல்லாஹ் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறான். இந்த கதவை சரியாக நாங்கள் பயன்படுத்தாமல் அதை மூடிவிட்டு தவறான கதவினால் நுழைவோமாக இருந்தால் நாம் மீள சென்ற பின்னாடி போன கதவை நோக்கி மீண்டும் அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்கிற சந்தர்ப்பமாக அல்லாஹ் மரணத்தை திரும்பத்துக்கிறான். அப்போ இந்த மரணத்தில் நம்ம கேட்குறோமா, ஏ அல்லாஹ் எனக்கு நீ கொஞ்சம் நேரத்தை தந்துட்டியான்னு கேட்டால் நான் அதில் நல்ல அமல்களை செஞ்சுக்குவேன். நான் அதில் நல்ல அமல்களை எப்படி கேட்குறோம்? அல்லாஹ் தஆலா 23வது அத்தியாயம் 100வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ல அல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. யா அல்லாஹ் நான் அவகாசம் கேட்கிறேன். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதன் அவகாசம் கேட்பான், மரண தருவாயில் அவகாசம் கேட்பான். எங்கே கேட்பானாம்? அல்லாஹ் மரண தருவாயில் வந்து தான் அந்த மனிதன் அவகாசம் கேட்கிறானாம். கேட்கிற அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அவகாசத்தை எதற்காக அல்லாஹ் கேட்கிறான்? எதற்காக மனிதன் கேட்பதாக அல்லாஹ் பேசுகிறான்டா, உலகத்துக்கு போகிறதுக்கு கேட்குறான். யா அல்லாஹ் என்ன உலகத்தில் திரும்ப அனுப்பிச்சிருன்னு கேட்குறான். அல்லாஹ் 3 விஷயம் பேச. ஒன்று, ஒரு மனிதன் அவகாசத்தை அல்லாஹ்விடம் உணர்கிற தருணம் மரண தருவாய். அந்த மரண தருவாயில் அல்லாஹ்விடம் அந்த கேட்கிறான். ஏன் அல்லாஹ்விடம் அவகாசம் கேட்கிறான் என்றால் உலகத்துக்கு போகிறதுக்காக அவகாசம் கேட்கிறான்.
தன்னுடைய வாழ்வை மீட்டிக் கொள்வதற்காக அவன் கேட்கிறான். நாலாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த அடியான் அந்த தருணத்தை அல்லாஹ் அந்த அவகாச தருணத்தை சக்கராத்துடைய நிலையில் அவன் கேட்கிற சந்தர்ப்பம், உலகுக்கு போகணும். ஏன் போகணும் என்றா, ல அல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, யா அல்லாஹ் எதையெல்லாம் நான் செய்யாமல் விட்டேனோ, எதெல்லாம் நல்லமல்களாக என் மீது சுமத்தப்பட்டு அந்த நல்லமல்களெல்லாம் புறம் தள்ளினேனோ, அதை செய்யாமல் கவனக்குறைவாக இருந்தேனோ, அந்த இபாதத்துகளில் கவனமில்லாமல் இருந்தேனோ, எதுவென்று நினையாமல் இருந்தேனோ, புன்னை புறக்கணித்தேனோ, யா அல்லாஹ் நான் விட்ட செயல்பாடுகளை அமல்களை நான் மீள செய்ய வேணும் யா அல்லாஹ், அதற்காக எனக்கு அவகாசம் தாயா அல்லாஹ் என்று நாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் அவகாசம் கேட்பதாக பேசுகிறான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்மளோட வாழ்க்கையில் அவகாச முறைகள் அல்லாஹ் 4 விதமாக பேசுகிறான். இந்த தருணங்கள் அல்லாஹ் பேசுகிற போதோ, இந்த தருணங்களில் நம்ம எப்படி யோசிக்கிறோம்? சுற்றி இருக்கிற நம்ம எப்படி யோசிப்போம்? இந்த வாப்பா மௌத்தா போகிறாரு, நோயாளி ஆகிட்டார். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம்? நம்மளோட உறவுக்காரர்களில் யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் சுகம் இல்லாமல் வைத்தியசாலையில் கிடந்துட்டோம்னா பார்க்க வராதவங்கெல்லாம் பார்க்க வருவார்கள். என்னையாம், மாமிக்கு சுகம் இல்லையாம், இந்த ஊரில் உள்ள வயசாளிக்கு சுகம் இல்லையாம், அப்துல்லா நானாக்கு சுகம் இல்லையாம், ஃபாத்திமா ஆச்சாக்கு வயசாளி மூதாட்டிக்கு பாட்டிக்கு உம்மம்மாக்கு வாப்பம்மாக்கு சுகம் இல்லையாம் என்று எப்போ தெரிய வருது நமக்கு? அவங்க உயிரோடு ஆரோக்கியமாக நலவாக இருக்கிற நேரத்தில் அவங்கள போய் பார்க்க வேணும்னு நமக்கு தோணலை. ஒரு ஆள் நல்லா இருக்கிற நேரத்தில் போய் பேசணும்னு தோணலை. ஒரு ஆள் நல்லா இருக்கும்போது அவங்கள பார்க்கணும்னு தோணலை. ஒரு ஆள் நல்லா இருக்கும்போது உதவணும்னு தோணலை. ஒரு ஆள் நல்லா இருக்கும்போது ஆலோசனை சொல்லணும்னு தோணலை. ஆனால் அந்த மனிதர் நோயாளியாக மாறிவிட்டால், அவர் வைத்தியசாலைக்கு போயிட்டாராம் என்று கேள்விப்பட்டா, ஹாஸ்பிட்டலில் இருந்து சீரியஸாக வந்துட்டாராம் என்றா மொத்த ஊரும் படையெடுத்து அவரை இருப்பதை விட மரண தருவாய்க்கு தள்ளுவதே நாங்கள் பார்க்கிறோம். போகிற எல்லாரும் போயிட்டு சுகம் இல்லையாம், சீரியஸாம், அப்படியாம் இப்படியாம்னு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற ஈமானை கூட பலகீனப்படுத்துகிற அளவுக்கு ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டு 1000 பேரும் 1000 கதைகளை சுற்றி வளைத்து சொல்ல சொல்ல அந்த ஆத்மா தன்னையே நம்பாமல் விட்டு விடுகிறது. அந்த அளவுக்கு மோசமான பண்புகளோடு நாங்கள் வாழ்கிறோமா இல்லையா? நோய் வந்தால் மட்டும்தான் நாங்கள் பார்க்க போக வேண்டுமா? நோய் வந்தால் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆளை பார்க்க போகணுமா? அது வரைக்கும் போக முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்மடா சமுதாயம் எப்படி இருக்கிறன்னா, நோய் வந்தால் பார்க்க போகிறோமே உறவுகளே, இதை இஸ்லாம் ஒரு இபாதத்தாக சொல்லுகிறது. அதற்கு முன்னாடியும் பார்க்க சொல்லுகிறது. ஒரு ஆள் எப்படி இருக்கிறாங்க சுகம் விசாரிங்கன்னு பேசுது, அண்டை வீட்டாரோட உறவை பேணுங்கன்னு பேசுது, அண்டை வீட்டாருக்கு உணவளிங்கன்னு பேசுது, அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்துங்கன்னு பேசுது, அண்டை வீட்டாரின் பேச்சு இல்லாமல் உங்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு இஸ்லாம் பேசுகிறது. அண்டை வீட்டார் உங்களை நல்லவர்கள் என்று சொல்லாத வரை, அவர்களுடைய கருத்து பரிமாற்றம் இல்லாமல் உங்களுக்கு சொர்க்கம் இல்லை என்கிற அளவுக்கு இஸ்லாம் பேசுகிறது என்றால், நம்மளோட வாழ்க்கையில் அண்டை வீட்டாரை பற்றி சிந்திக்கிறது அவன் மௌத்தா போகிற நேரத்துலாம். அவனோட சக்கராத்துடைய நேரத்தில் போயிட்டான், மாமியை மன்னிச்சுக்கோங்க, மாமா மன்னிச்சுக்கோங்க, சோமிலா போயிட்டு கேள்விப்பட்டான், வந்து கொள்ள இல்லாமல் போயிட்டுது. உயிரோடு நல்லா இருக்கும்போதும் போகையில், ஹாஸ்பிட்டலில் சேர்த்த போகிறோம் போகல, வீட்டுக்கு டிக்கெட் வெட்டி படுக்கையில் கிடக்கிற நேரத்தில் சுற்றி வளைச்சி போயிட்டு அழுது புலம்பி இல்லாத பொல்லாத பொய்களை எல்லாம் சொல்லிட்டு ஒரு துவாவும் ஓதாமல் வெட்டியாக வருகிறவர்களாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் என்றால், அப்போ நம்ம என்னத்தை நோக்கி பயணிக்கிறோம் உறவுகளே? நம்ம என்னத்துக்காக இருக்கிறோம்? ஒரு நோயாளியை பார்க்க போகிற போது ரசூல் ஒரு துவாவை ஓத சொன்னார்கள். அந்த துவா பாடம் இல்லாமல் நீங்கள் நோயாளியை நல விசாரிக்க செல்வதில் என்ன பயன் இருக்கிறது? நோயாளியை நல விசாரிக்கிற போகிற ஒரு ஆள் அவருக்காக துவா செய்ய வேணும்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ அதற்காக போகலண்டா நம்ம போயிட்டு வெட்டியாக கதைச்சிட்டு இருந்துட்டு வாரோம்டா, நம்மட அம்மா அப்பா மௌத்தா போன கதை, மாமியார் மௌத்தா போன கதை, மாமா மௌத்தா போன கதை, தம்பி மௌத்தா போன பிரச்சனை, எல்லாரும் மௌத்தா போனதை அங்கே போயிட்டு நோயாளிக்கு முன்பு கதைன்னு கதைச்சி போட்டு நம்ம வந்துட்டோம் வேண்டாம், என்ன பயன் இருக்கிறது? அப்போ நோயாளி நல விசாரித்தல் என்கிற இபாதத்தை என்னென்னு கேட்டால் நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். அங்கே போயிட்டு அவருக்காக துவா செய்கிறது தான் வணக்கம். அங்கே போயிட்டு வாமே சோமாயிக்கிறீங்களா, நல்லா இருக்குல்லங்களான்னு கேட்டு அலம்பி புலம்பி இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு வர்றதுக்கு அல்ல. அப்போ இதை நம்ம அல்லாஹ் தாலா செய்கிறான், ஒரு இபாதத்தாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனால் அல்லாஹு தாலா சொல்லுகிற அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்ம கண்ணும் கருத்துமாக நம்ம செய்யணும். ஒருவரை உலகத்தில் பார்க்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும்போதும் பார்க்கணும், நோயாளியாக இருக்கும்போதும் பார்க்கணும். நோயாளியாக இருக்கும்போது மட்டும் என்ன செய்யக்கூடாது, ஒருவரை நாங்கள் நலம் விசாரிக்க போவது அது நம்மளை ஏமாத்துற மாதிரி. அப்போ போக தேவையில்லை.
என்கிற விஷயத்தை நம்ம செஞ்சுக்கொள்ளணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை தவறாக வழங்கிடக்கூடாது. அப்போ நம்ம நோயாளி பார்க்கக்கூடாது, நோயாளி பார்க்க வேணும், அவங்கள பார்க்க போகணும். இந்த பொய் சாடலுக்காக வேண்டி போகக்கூடாது. வீட்டில் இருக்கும்போது பார்க்காம பாப்பா பார்க்காம உம்மா பார்க்காம உறவுகளை பார்க்காம நம்ம இருந்துட்டு அவங்க எப்பயாவது மௌத்தா போகிற நிலையில் அல்லது மௌத்தா போன பின்னாடி அவங்கள பற்றி பேசுறது செய்யக்கூடாது என்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் பேசுகிறான், நம்ம விட்டுட்டு வந்ததை செய்கிறதுக்காக எனக்கு அவகாசம் தான் கேட்குறோமா. இப்போ நம்ம மௌத்தா போகிற நேரத்தில் அல்லாஹ் பேசுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவ்வாறு இல்லை, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அந்த யாழ்லா நான் விட்டுட்டு வந்த நன்மையை செய்கிறதுக்கு அவகாசம் தாயாலான்னு கேட்குறோமே, இந்த வார்த்தையை அல்லாஹ் பேசுகிறான். இது ஒரு வெட்டியான வார்த்தைப்பா, இது ஒன்று சும்மா போய்க்கு கேட்குறான், இதில் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், பேசுகிறான். பேசிட்டு வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், அல்லாஹ் பேசுகிறான், அவன் எழுப்பப்படுகிற வரைக்கும் அது முற்றுப்புள்ளியாக திரை போடப்பட்டு விடும், அவனுக்கு அவகாசம் இல்லை என்பது அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய பேசுகிறான். நம்ம எல்லாரும் அல்லாஹ் பேசினான், எவாம் ஃபீக்கும் மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லியா யஅத்தியஹதுல் மவுத், மவுத் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தர்மம் கொடுங்க நல்லா பேசினானே. கடைசியாக நம்ம கேட்குறோமா, கால ரப்பி இறைவா ஃபஅஸ்ஸதக வாக்குமின சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் தந்தியான்னு கேட்டால், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு கொஞ்ச நேரம் அவகாசம் தந்துட்டீன்னு கேட்டால் என்னத்துக்கு அவகாசம், ஃபஅஸ்ஸதக வாக்குமின சாலிஹீன். முதலாவது ஒரு வசனம் பேசுகிறது, நான் விட்டுட்டு வந்த அமல்களை செய்கிறதுக்கு அவகாசம் தாயா அல்லாஹ். அதே போல் இன்னொரு வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான், அந்த அமல்களோடு சம்பந்தப்படுத்தி தர்மம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் தாயா அல்லாஹ். ஏண்டா ஃபஅஸ்ஸதக, நான் தர்மம் செய்யணும், வாக்கும் மின சாலிஹீன், ஏனெண்டா நானும் சாலிகானவர்களில் நல்லவர்களில் நீ பொருந்தி கொண்டவர்களில் ஒருவராக நான் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம்ம அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் அவகாசம் கேட்பதாக அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரிய அல்லாஹுடைய நட தாய்மார்களே, இந்த அவகாசங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது அல்லாஹ் பேசுகிறான் இப்படி, வலை யுஅஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா அஜா அஜலுஹா, ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய அஜல் வந்துவிட்டால் நாங்கள் அவங்கள பிற்படுத்த மாட்டோம். வலிக்குள்ளி உம்மத்தின் அஜல், இன்னொரு வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான், எல்லா ஆத்மா எல்லா உலகத்தில் வாழுகிற எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஃபைதா ஜா அஜலுஹும், அவங்களுக்கான முடிவுகள் வந்துட்டுன்னு கேட்டால், மவுத்து வந்துட்டுன்னா லா யஸ்தகிருன சா, அவங்களுக்காக ஒரு கொஞ்ச நேரம் கூட பிற்படுத்தப்பட மாட்டாது. வலா யஸ்தக்திமூன், அது முற்படுத்தப்படவும் மாட்டாது. அவகாசம் கேட்டால் நான் தரமாட்டேன்றான் அல்லாஹ். நீ எவ்வளவுதான் கத்தினாலும் கதறினாலும் கண்ணீர் வடித்தாலும் இரத்த கண்ணீரே வடித்தாலும் உனக்கான அவகாசம் இல்லை என்பதை அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அல்லாஹ் எல்லா உலகத்தில் வாழுகிற எல்லாருக்கும் இந்த அஜல் நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் மனிதன் கேட்கிற இந்த அவகாசத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதில் கேட்கப்படுகிற தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். எந்த ஒன்றும் அந்த நேரத்துக்கு பின்னால் அல்லாஹ்விடம் செல்லுபடியற்றதாக மாறிவிடும். அதற்கு அல்லாஹ் சொல்ல செய்தி, லா யஸ்தகிருன ஸாஅ, கொஞ்ச நேரம் பிற்படுத்தப்பட மாட்டாது, ஒலா யஸ்தக்திமூன், முற்படுத்தப்பட மாட்டாதுங்கிற செய்தியை சூரா ஆராஃபில் 34 வசனத்திலையும், சூரா யூனுஸில் 49 வசனத்திலையும், அதே போல் சூரா நஹ்லில் 61 வசனத்திலையும் அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரிய அல்லாஹுடைய நாடுகளை ஈமானிய உறவுகளே, நம்ம அப்போ என்ன செய்யணும் கேட்டால், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உண்டாக்கக்கூடாது என்றால், இந்த அவல நிலை வரக்கூடாது என்றால், அல்லாஹ் கேட்டும் தராத ஒரு நேரமா, அல்லாஹ் கேட்டும் நமக்கு வழங்காத ஒரு சந்தர்ப்பமா, அன்புக்குரிய அல்லாஹுடைய தாய்மார்களை சகோதரிகளை யோசனை செய்து பாருங்கள். நமக்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் சரியாக முறையாக பயன்படுத்தவில்லை என்றால், தொழுகைக்காக அழைப்பு தொலை வரல, இபாதத்துக்கான அழைப்பு இபாதத் செய்யலை, நல்ல சந்தர்ப்பம் தர்மம் செய்ய நம்ம தர்மம் செய்யலை, நல்லதை சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பம் நல்லதை சொல்லலை, உறவுகள் நிறைய இருந்தும் பேணலன்னு வைங்க, அந்த உறவுகளுடைய தண்டனைகள், நம்மளோட குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிற விடயங்களை நாங்கள் பராமுகமா, கணவனை மதிக்கிற விடயத்தில் பராமுகமா, கணவன் மனைவியை மதிக்கிற விடயத்தில் பராமுகமா, குழந்தையை வளர்க்கிற விடயங்கள் பராமுகமா, ஒருவரோட வியாபாரத்தில் மோசடியா, ஒருவரோட பழகுவதில் மோசடியா, இப்படி உலகத்தில் சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட எல்லா விடயங்களிலும் நாங்கள் மோசக்காரர்களாக மாறிவிட்டால், இந்த கேவலமான மோசமான கை சேதத்தை அடைந்து மலக்குமார்கள் பயங்கரமான தோற்றத்தில் மலக்குல் மௌத் என்னுடைய உயிரையும் உங்களுக்கு உயிரையும் கைப்பற்றி செல்வார்கள், அந்த உயிர் நரகத்துக்குரியதாக மாறிவிடப் போகிறது என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயம் 97, 98 வசனத்தில் அல்லாஹ் அருமையாக ஒரு துஆவை சொல்லித் தருகிறான். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இந்த துஆவை நீங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 23வது அத்தியாயம்
97வது வசனம் 98 வசனத்திலே அல்லாஹ் இந்த உலகில் ஒரு மனிதன் தன்னுடைய காலங்களை வீணடிக்க கூடாதென்றால், தன்னுடைய வாழ்நாளை அல்லாஹ்வுக்காக மாற்ற வேண்டுமென்றால், தன்னுடைய வாழ்நாளில் பாவத்தின் பக்கம் போகக்கூடாதென்றால் அல்லாஹ் இந்த துஆவை ஓதுமாறு நமக்கு சொல்லுகிறான். பாருங்க, ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுறான், குல் நபி நீங்கள் சொல்லுங்க, ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், யா அல்லாஹ் ஷைத்தானின் தூண்டுதல்ல இருந்து என்னை பாதுகாத்துரு யா அல்லாஹ். யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான்? நம்மளை சொல்லுமாறு அல்லாஹ் பேசுகிறான். யா அல்லாஹ் இந்த உலகில் நான் வாழுகிற போது, என்னுடைய அஜல் இருக்கிற போது, என்னுடைய ஆரோக்கியம் இருக்கிற போது, என் கண் பார்வை இருக்கிற போது, செவிப்புலன் இருக்கிற போது, நாவுப்புலன் இருக்கிற போது, என்னுடைய உடல் அங்கங்கள் அசைவுகள் இருக்கிற போது, யா அல்லாஹ் என்னை ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவனாக மாற்றி விடாத யா அல்லாஹ் என்கிற பிரார்த்தனையை கேளுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான், வஅஊது பிக ரப்பி ஐ யஹ்துரூன். அவன் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும், ஷைத்தான் என்னை மிகைப்பதை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த துஆவை நீங்கள் வளமையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான். அந்த பாதுகாப்பு தான் இந்த உலகில் ஷைத்தானிடம் இருந்து நாங்கள் தேட வேண்டிய பாதுகாப்பு. ஷைத்தானிடம் இருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு தேடுகிற வார்த்தைகளில் ஒன்று என்ன? ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். யா அல்லாஹ் ஷைத்தான்களின் தூண்டுதலில் இருந்து என்னை பாதுகாரு. வ அஊது பிக ரப்பி ஐ யஹ்துரூன். அந்த ஷைத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து, ஷைத்தான் என்னை ஆக்கிரமிப்பதிலிருந்து, ஷைத்தானின் ஆசைகளுக்கு, ஷைத்தானின் அந்த கண்மூடித்தனமான விடயங்களில் நானும் அதனூடாக சென்றுவிடக் கூடாது என்பதற்காக என்னை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிற இந்த 2 துஆக்களையும் நாளாந்தம் நாங்கள் ஓதி வருவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாத்து இந்த உலகிலும் மறுமையிலும் நல்லவர்களாக மரணிக்கிற இந்த தருணத்தை அல்லாஹ் தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தருகிற சந்தர்ப்பங்கள் அது எப்போது எது என்பது தெரியாது. கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் அல்லாஹுவை நாங்கள் நெருங்குவோம். அல்லாஹ்விடம் இஸ்திக்பார்களை அதிகமாக செய்யுங்கள், தௌபாக்களை கேளுங்கள், அல்லாஹ்விடம் நலன்களை கேளுங்கள், அல்லாஹ்விடம் சூனத்தை கேளுங்கள், ஜன்னத்துல் ஆலா என்று சொல்லுகிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் உறவுக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மூதாதையர்களுக்காக, உங்கள் ஊர்க்காரர்களுக்காக, அதே போல உலகில் வாழ்கிற முஸ்லீம்களுக்காக நீங்கள் கேளுங்கள். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகிலே நல்ல விடயங்கள் தருவதற்கு எல்லா ரப்புல் ஆலமீன் போதுமானவன். வாஹ் ரப்பில் ஆலமீன். அதே போல் இந்த பெண்கள்